தன்னம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தையை மட்டுமே மூலதனமாக கொண்டு சிறந்த சாதனையாளர் உட்பட பல்வேறு விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளார் 12 வயதேயான மாற்றுத்திறனாளி சபரீஷ். பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களால் பாராட்டப்பட்ட சபரீஷுடன் எமது செய்தியாளர் மனோஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காண்போம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பல பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சின்ன குழந்தையிலேருந்து இந்த தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக்கிட்டு இருக்க சபரீஷ் நம்மளோட இருக்காரு. பல கருத்துக்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நியூஸ் 7 தமிழுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சபரீஷ். பொதுவாகவே நிறைய பேர் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை எல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்து சரி நமக்கு இப்படி குறைபாடு இருக்கே அப்படின்னு சொல்லி முடங்கி போயிடுவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு 2015 ஒரு யங் அச்சீவர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. இதை வாங்கணும், இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு யார் இன்ஸ்பயர் பண்ணா? நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு நிறையா புக்ஸ் படித்து காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ புக்ஸ் எல்லாம் நிறையா படிப்பேன். ஸோ சுவாமி விவேகானந்தா அவரோட அண்ட் ஹிஸ் கோட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ் கோட்ஸ். அவரோட கோட்ஸ்னால நான் இன்ஸ்பயர் ஆனேன். விவேகானந்தரோட பொன்மொழிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த விவேகானந்தருடைய அந்த 150வது விழாவில் தான் ஒரு பெரிய விஷயத்துக்காக ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட. அப்போ அவங்க உங்களை உங்கள் கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த ஒரு நிமிஷம் எப்படி இருந்தது உங்களுக்கு? உண்மையாலுமே அது கனவா இல்லை நிஜமா அப்படிங்கிறது எப்படி சொல்ல, ஐ கேனாட் பிலீவ் தட் நான் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. ஸோ திடீர்னு ஆக்சுவலாக அவங்க பார்க்குறக்கு ஒரு 10 days முன்னாடி தான் எனக்கு தெரியும். ஸோ திடீர்னு அவங்கள போய் மீட் பண்ணதுனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ரொம்பவே நல்லா பேசினாங்க மேம் ரொம்பவே நல்லா பேசினாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமை கூட நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. அவருடைய புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அவர் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கார்? அதாவது நம்ம எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாலும் நம்ம சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள்கிட்ட ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு மெமரி பவர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஈவன் அவர் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தவர் இருந்தாலும் கூட என் கூட ரொம்பவே சந்தோஷமாக அப்போ நான் எப்படி குழந்தைங்க கூட பேசணும் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் என் கூட பேசினார். ஸோ அவர்கிட்ட அந்த சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான பல பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? யாரெல்லாம் உங்களை இவங்களை விட ஜாஸ்தியாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க? நான் நம்ம இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜெட்லி சாரை சந்திச்சிருக்கேன். அவர்கிட்ட நேஷ்னல் அவார்டு வாங்கினேன். ஆக்சுவலாக அந்த அவார்டு மோடி சார் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ மோடி சார் இங்கே சென்னை வந்துட்டனால அவர் எனக்கு அவார்ட் கொடுக்க முடியல. ஸோ இது அருண் ஜெட்லி சார் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஃப்ளட் காரணமாக தான் மோடி சார் சென்னை வந்திருக்காரு டிசம்பர் 3rd, 2015. ஸோ அதுக்கப்புறமா நான் கோயம்புத்தூர் போயிட்டு, என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு நான் மோடி சாருக்கு ஒரு லெட்டர் போட்டேன். இந்த மாதிரி சார் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு. அவர் பாலக்காடுக்கு ஒரு மீட்டிங் வந்தார். அந்த மீட்டிங் வந்தபோது எனக்காகவே கோயம்புத்தூரில் அவரோட ஃப்ளைட்டில் லேண்ட் பண்ணி அவர் கூட ஒரு 10 minutes பேசுகிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைச்சிது. எனிவே கங்க்ராட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் நிறைய செலிபிரிட்டிஸை பார்க்கணும், நிறைய அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் பார்த்து பேசணும், அவங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிருச்சு. அது ஈஸியாக கிடச்சிது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் செஞ்ச பாக்கியமாக நினைக்கிறீங்களா? இல்லை நம்மளுடைய அந்த அச்சீவ்மெண்ட்கான ஒரு அப்ரைஸில் நீங்கள் நினைக்கிறீங்களா? கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
எத்தனையோ பேர் ரொம்ப வயசுக்கு அப்புறமும் கூட இந்த மாதிரியான ஒரு பிரபலங்களை வந்து சந்திக்கிறதுல இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாங்கினது கூட கிடையாது தங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் ரொம்ப சின்ன வயசுல இந்த மாதிரியான நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பலரும் வந்து இந்த மாதிரியான தன்னம்பிக்கையாக வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? எதுக்குமே அவங்க மனம் தளரக்கூடாது. எந்த மனம் தளர்றதுக்கு காரணமே நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற தோல்வி. ஸோ நம்ம மனம் தளரக்கூடாது. அப்புறம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவு தானா அப்படின்னு நம்ம யோசித்து சிந்தித்து செயல்படணும். அவசரத்தில் எந்த வேலையுமே செஞ்சிடக்கூடாது. இல்லை, இவ்வளோ சின்ன வயசுலேயே ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி இவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறீங்களா? இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு? நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா புக்ஸ் எல்லாம் படிச்சிட்ருப்பேன். ஸோ அதன் மூலியமாக தான் நிறையா. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் புக்ஸ் படிக்கிறதே கிடையாது. ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ் கூட டெய்லியும் யாருமே படிக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஏதாவது டிப்ஸ் தரீங்களா? அவங்க கண்டிப்பாக ஒன்று அவங்களுக்கு வந்து வேலை காரணமாக அவங்க அப்படி படிக்காமல் இருக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் காரணங்களால் அவங்க படிக்காமல் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போது ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் புக்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு நிறையா நாலேஜஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 10th ஸ்டாண்டர்ட் போகிறேன். ஓகே, உங்களோட ஆம்பிஷன் என்ன? ஐஏஎஸ் ஆஃபீஸர் கம் ஜேர்னலிஸ்ட் அண்ட் அன் ஆண்டர்ப்ரனர். ஓ, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஜேர்னலிஸ்ட், ஆண்டர்ப்ரனர், இந்த மாதிரி பல ஆசைகள் இருக்குது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று அப்படின்னா நீங்கள் எதை பிக் பண்ணுவீங்க? 3ல் ஏதாவது ஒன்று. இட்ஸ் ஆக்சுவலி அ டிஃபிகல்ட் கொஸ்டின். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக இந்த 3 விஷயமே ஆகிறதுக்கு நியூஸ் 7 சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சபரி. தேங்க்யூ.